யோனா. யோனா ஒரு இறைவாக்கினர். யோனா என்றால் புறா என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களையும் புதிய ஏற்பாட்டில் தூய ஆவியானவரையும் புறா எனும் குறியீடு குறிப்பிடுகிறது. யோனாவுக்கு கடவுளின் வாக்கு அருளப்பட்டது. நீ போய் நினிவே நகர மக்களை எச்சரி, அவர்களுடைய பாவம் அதிகமாகிவிட்டது என்று கடவுள் சொன்னார். யோனாவோ கடவுளின் அழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு தர்சீசு எனும் இடத்துக்கு போகும் கப்பலில் ஏறிக்கொண்டார். அசீரியாவின் மிக முக்கியமான நகரமான நினிவே கிழக்கில் இருந்தது, தர்சீசு மேற்கில் இருந்தது. கடவுள் அழைத்த இடத்துக்கு நேர் எதிரே ஓடினார் யோனா. திடீரென கடலில் பெரும் காற்று வீசியது. கடல் கொந்தளித்தது. கப்பல் எப்போது வேண்டுமானாலும் உடைந்து போய்விடலாம் எனும் சூழல். கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் திகைத்து போய் அவரவர் கடவுளை நோக்கி கதறி வேண்டத் தொடங்கினார்கள். கப்பலில் இருந்த சரக்குகளை எல்லாம் கடலில் எறிந்து கப்பலின் எடையை குறைக்கும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டனர். யோனாவோ எதையும் கண்டுகொள்ளாமல் கப்பலின் அடித்தளத்தில் போய் தூங்கிக் கொண்டிருந்தார். மாலுமி அவரை எழுப்பி செபிக்க சொன்னார். பின்னர் கப்பலில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். வாருங்கள், இந்த தீங்கு யாரால் வந்தது என்பதை அறிய சீட்டு குலுக்குவோம் என்று சொல்லிக்கொண்டே சீட்டில் எல்லார் பெயரையும் எழுதி போட்டு குலுக்கி கொடுத்தார்கள். யோனா பெயர் வந்தது. எல்லாரும் யோனாவை பார்த்தார்கள். யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? நான் ஒரு எபிரேயன், விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளை வணங்குபவன். அந்த கடவுள் எனக்கு ஒரு வேலை கொடுத்தார். நான் அவரிடமிருந்து தப்பி ஓடி வந்தேன் என்றார் யோனா. கடல் சீற்றம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. கொந்தளிப்பு அடங்கவில்லை. நீ ஏன் இப்படி செய்தாய்? இந்த கொந்தளிப்பு அடங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த கொந்தளிப்புக்கு காரணம் நான் தான். என்னை கடலில் எறிந்து விடுங்கள், அதுதான் ஒரே வழி, யோனா சொன்னார். அவர்கள் தயங்கினர். ஆனால் கடல் சீற்றம் அதிகரித்து கொண்டே வந்தது. எனவே வேறு வழியின்றி யோனாவை தூக்கி கடலில் எறிந்தனர். கடலில் விழுந்த யோனா மூழ்கினார். மூழ்கி கொண்டிருந்த அவரை ஒரு மீன் வந்து முழுதாய் விழுங்கியது. யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தார், பாதுகாப்பாக. மீனின் வயிற்றிலிருந்து யோனா கடவுளை நோக்கி மன்றாடினார். கடவுள் மீனுக்கு கட்டளையிட யோனாவை அது கரையில் கக்கியது. கடவுளின் வாக்கு மீண்டும் யோனாவுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போது யோனா தயங்கவில்லை. நினிவே நகருக்குள் நுழைந்தார். இன்னும் 40 நாட்களில் நினிவே நகர் அழிக்கப்படும் எனும் கடவுளின் வார்த்தையை உரைத்தார். மக்கள் அதிர்ந்தனர். எல்லோரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டு நோன்பு இருக்க தொடங்கினார். விஷயம் மன்னனின் காதுகளுக்கும் சென்றது. அவனும் உடனே அரசவை விட்டிறங்கி சாக்கு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். மக்கள் யாவரும் சாக்குடுத்தி சாம்பலில் அமர கட்டளையும் இட்டான். மக்கள் சட்டென மனம் மாறியதை கண்ட இரக்கத்தின் கடவுள் மனமிறங்கினார். அந்த நாட்டுக்கு செய்ய இருந்த தண்டனையை விலக்கினார். யோனாவோ கடும் கோபமடைந்தார். கடவுளே, நீர் இப்படி செய்வது சரியல்ல. இனி நான் வாழ்வதை விட சாவதே மேலென்றார். யோனாவே, நீ கோபப்படுவது நியாயமா என்று கேட்டார் கடவுள். யோனா கோபத்தோடு நாட்டை விட்டு வெளியேறி நகருக்கு வெளியே ஒரு பந்தல் அமைத்து நகருக்கு என்ன நேரும் என்பதை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகே ஒரு சின்ன ஆமணக்கு விதை முளைத்து ஒரே இரவில் வேகமாய் வளர்ந்து அவருக்கு நிழல் கொடுக்கும் செடியானது. யோனா அந்த நிழலில் இருந்தார். மறுநாள் ஒரு புழு வந்து அந்த செடியை அரிக்க செடி அழிந்தது. யோனா கலங்கினார். கடவுளே, எனக்கு சாவு வரட்டும் என வேண்டினார். ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளவு கலங்குவது முறையா? கடவுள் கேட்டார். ஆம், முறைதான். தானாகவே ஒரு இரவில் முளைத்து மறு இரவில் அழிந்த செடிக்காக இவ்வளவு வருந்துகிறாயே? இந்த நினிவே நகரில் இருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்காக நான் மனம் இறங்காமல் இருப்பேனோ என்று கடவுள் கேட்க யோனா மனம் தெளிந்தார். கடவுளின் அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் உலகிற்கு வியப்புடன் சொல்கிறது யோனாவின் வாழ்க்கை.